அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு முறை செஞ்சு காட்டுங்கப்பா. நீங்க எப்படி செய்வீங்கன்னு பார்த்துக்கிட்டு போய் அந்த மன்னரை நாங்க அப்படியே செய்வோம். என்ன அப்பா லவ் பண்ண சொல்றீங்களா? 3 கிலோ 30 ரூபாயா? அப்பா தந்தையா சொல்லி கொடுக்க வேண்டும். பாரதம் என்பது ஆணை குணிகை என்று சொல்வார். கற்றுத்தந்தேன் அல்லவா? அதன்படி அபிநய சுந்தரி ஆடுகிறார், கடலை ஊதுகிறார். நிமிர்ந்த நிலை நிற்கவே கூடாது. ஆகவே இழுத்து வாதாடினால் அந்த கோபப்படுத்தி பேசுவான். இறுதியில் அவன் கையால் ஒரே ஒரு
வேண்டும். அப்போ இன்ன வரைக்கும் நாங்க எந்த ஆணோடையும் பார்த்திருக்கோமா? அரிச்சந்திரன் முன்ன பின்ன பார்த்திருக்கோமா? பார்த்ததில்ல. அறிமுகமே தெரியாத ஒரு அரிச்சந்திரன் அவரை முன்பதாகவும் பார்த்தது பின்பதாகவும் பார்த்ததில்லை. அறிமுகமே தெரியாத அண்ணவன் கையில போய் அடி வாங்க சொல்றீங்களே, உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா இந்த பக்கமே நிக்கிற நீங்களே சும்மா நறுக்கு என்ன வார்த்தை? அப்பா இல்லையப்பா, பெண் புத்தி பின் புத்தி என்று கூறுவார்கள். நீங்க கோபப்படாதீங்கப்பா. அவரிடம் போய் அதே வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு தெரிவிக்கிறீங்க அல்லவா? அதற்காக தான் நம்ம அப்பா அடிச்சா கூட நம்ம வாங்கிக்கலாம், முன்ன பின்ன தெரியாத அவரிடம் போய் ஏன் அடி வாங்க வேண்டும் அப்படி என்று அண்ணன் தெரியுதுல்ல. அப்பாவை பாரு, ஏன் அப்பா தப்பா சொன்னாங்க? எங்கேயோ போய் யார் பேச அதிக நீங்க ரொம்ப கோபப்படாதீங்கப்பா. அப்பா பெண் புத்தி பின் புத்தி என்று கூறுவார்கள். பின்புத்தி என்ன? பாசமா பேசினா கூட எனக்கு பிடிக்காதுப்பா. அந்த கம்பீரம் பிடிக்குது. என்ன தெரியுமா? ஏனப்பா? ஏன்னா நீங்க அடித்தாலும் அணைத்தாலும் தாங்களை விட்டா வேற யாரும் எங்களுக்கு கிடையாது. அதனால நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, அப்படியே அணைச்சு கட்டி பிடிச்சு கண்ணத்தில் ஒரு முத்தமிட்டாலும் பரவாயில்ல, தந்தை தானே அடிங்கள் அப்படின்னு சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். புதல்விகளே, பெண் புத்தி பின்புத்தி. எப்பா ஏப்பா நீங்க கோபப்படுறீங்க? அண்ணன் அடித்தா எங்க உடம்பில் இருந்து வலிக்கும் அல்லவா? அதற்காக தான் தெரிவிக்கிறோம். என்ன தெரிவிக்கின்ற என்றால் பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்வார்கள். அப்படி பின்புத்தி என்றால் அது தவறு அல்ல. சரிங்க. என்ன தெரியுமா? தெரியுங்கப்பா. பெண் புத்தி பின்புத்தி, பின்னால் என்ன நடக்கும் அதை முன்னதாகவே சொல்லக்கூடியவர்கள் தான் பெண்கள். அதனால் தான் ஒரு குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார்கள். அதனால் தான் ஒரு பிள்ளைக்கு தாயாக இருக்கிறார்கள். அப்பொழுதுதான், அதாவது இன்னும் சொல்ல போனால் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்வதற்கு காரணமே இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான். அப்படிப்பட்ட பெண்களாகி நீங்கள் பின்னாடி நடக்கக்கூடியதை அறியாமல் இப்படியாப்பட்ட கருத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க. இங்க உட்கார்ந்து இந்த கூட்டம் எல்லாம் போய் வீட்டுல படுத்துருச்சு. நால்வராக இருந்தாலும் அவர்கள் 40 பேருக்கு சமதான் ஞானம் உள்ளவர்கள். அதனால்தான் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல கருத்துக்களை சொல்லியே தர வேண்டும். ஆகவே பெண்கள் குடும்ப தலைவியாக, அதாவது ஆரை நூறாக்குவது பெண்கள் தான். ஒரு ஊதாரி கணவனை நல்லவனாக திருத்துவது மனைவியாக இருந்து, ஒரு தீய குழந்தையை நல்ல குழந்தையாக மாற்றுவது தாயாக இருந்து. அதனால்தான் தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே. தாயும் திருத்துகிறார், மனைவியும் திருத்துகிறார். பெண் என்பவள் பொறுமையும் பொக்கிஷம். பெண் பெண்ணாக பிறப்பதற்கு பெருந்தம் செய்திருக்க வேண்டும், மங்கையாக பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீங்கள் எந்த இடத்தில் எழுத்தர வாதித்த பொழுது பெண்மதி பேதை மொழியாக பேசக்கூடாது. நீங்க எப்ப சொன்னீங்கப்பா, பெண் தான் பெண் தான் பெண் தான் என்று எல்லாத்தையுமே பெண் தான் காரணம்னு சொல்றீங்க. இருந்தாலும் எனக்கு பெருமையா தான் இருக்கு. எங்களுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க, ஆனா அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்குதப்பா. எந்த ஒரு புராணமாக இருந்தாலும், எந்த ஒரு இதிகாசமாக இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு பின்தான் இந்த கதை இல்லையா? அதோடு கூட ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்து வாழ்ந்தால்தான் நன்றாக வாழ முடியும். அப்படிப்பட்ட பெண்களாகி நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. அப்படி உங்களை அடித்து விடுவானே ஆனால் உங்களது முதுகில் வீழ்கின்ற அடி என்னுடைய முதுகில் வீழ்வதோ. அப்பனா எங்க பாருங்க, எங்க பாருங்க, எங்க தாங்க தானே தெரிவித்தீர்கள், உங்க மேல இருக்கிற அடி விழுவாது, தன் மேலதான் விழுந்து விடும் அப்படியே தாங்க தெரிவித்தீர்கள். அதை வைத்துதானே தந்தை சொன்னேன். அப்பா தாங்கள் பிறர் முகம் பாராதவர்கள். நான் உங்களை எப்படி வளர்த்திருக்கிறேன் உண்மைதானப்பா. அதனால் தங்கள் முதுகில் அடி விடலாமா? அந்த வேதனை உங்களுக்கு தெரியலாமா? சரிங்கப்பா. என் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லவா? உண்மைதான். என் பிள்ளைகளுக்கு அந்த வேதனை இருக்கவே கூடாது. அதனால் முதுகில் வீழ்கின்ற அடி என் முதுகில் வீழ்வது போல என்று யாரும் கூறினேன். அந்த வேதனை உங்களுக்கு இருக்காது. தந்தை தாங்கி விடுவீங்க. அப்பா சரிங்கப்பா.
தந்தைக்கு வெற்றி என்ற வாசகத்தோடு வர வேண்டும். அப்படியே வழி மீது வெடி வைத்து யான் காத்திருப்பேன். ஆபத்து நேருகின்ற வேளையிலே அப்பா அவன் அழைத்தால் தப்பாமல் அப்படியே ஆகட்டும் தந்தையே. உங்க வார்த்தை ஒருபோது நாங்க தட்டி பேச மாட்டோம். வெற்றி நமக்கே வந்து சேரும். யாருடைய உதவிகள்? விஸ்வாமித்திரரின் உதவிகள். சித்தம் என்ற தர்க்கத்தை விஸ்வாமித்திரன் உண்மைதான். கொடுத்த காரியத்தை முடிப்போம் என்பதுதான் அதன் பொருள். சரி. ஆகவே யார் பெற்றெடுத்த பிள்ளைகள் வெற்றியோடு வந்து சேர வேண்டும். அப்படியே தந்தையே. வெற்றி யாருக்கு? வெற்றி நமக்கு. வெற்றி யாருக்கு? நமக்கு. வெற்றி வெற்றி நமக்கு. உங்கள் தந்தைக்கு. உண்மைதான் தந்தை. வெற்றி தந்தைக்கு. வெற்றி தந்தைக்கு. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா எங்க போக சொன்னாங்க? ஆடி பாடிக்கிட்டே அரண்மனைக்கு போங்க. அரண்மனையில ஒரு மகாராஜா இருப்பாரு, அவரை பார்க்கணும். பயமா இருக்குது. ஏன் உனக்கு என்ன பயம்? நீ வரும்போது எனக்கு பயமே கிடையாது. ஏன் உனக்கு என்ன பயம்? இருந்தாலும் அப்பா சொன்னாங்க பாத்தியா, இங்க இருந்து போய் மூணுல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. மூணுல என்ன பண்ணுவாங்க? ஏதாவது அது ஏன் நீ தப்பா எடுத்துக்கிற? அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்து வச்சிருக்க. அதாவது இந்த பொண்டோர் மாலையாவது அந்த பூச்சக்கரை கொடையாவது திருமணமாவது கேட்டு வாருங்கள். அனைத்தும் கொடுத்தனது ஒரே ஒரு பொய்ய. ஆமா, அதைத்தான் அங்க போக சொன்னாரு. அப்புறம் நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அங்க போறதுக்குள்ள அங்க எத்தனை பேரெல்லாம் மாத்தி பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் அந்த போய் அவரை பார்க்க வேண்டும். அப்பா சொன்னாங்க அங்க சொல்லி கொண்டனா வெறி கொண்டனா கிடக்கும். அரண்மனையில பார்த்து போங்கம்மா, காவக்கார நான் எல்லாம் கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆடு பண்ணிட்டு அரண்மனைக்கு போலாமா? ஏங்க என்ன? போக போறோம். எங்க போறீங்க? என்ன எப்படி கேட்டீங்க? ஒரு கொஞ்சம் பொழுது விட்டு போகலாமா? இப்போ போகலாம். நல்ல தூத்தல்ல போனாலும் போகலாம். இந்த ஆள் திருமல்ல போனா எந்த காரியம் நடக்காது. ஆமா, நல்ல விஷயத்தோட போனா சிந்தாமணி குயிலே சிந்தாமணி குயிலே
வீடு கட்டவா சத்து வசிக்க எப்போ போய் விடியா ஏடி, என் மனசு அந்த மாதிரி இருக்கும்போது உன் மனசுல ஒண்ணுமே வரலையா? வருது. அதனால இப்ப மகராசா பார்க்கல, அவர் போய் சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. மாமரத்தி பூ எடுத்து மஞ்சள் ஒண்ணு போட வரவட்டி வரவட்டி மகாராஜா வர்றாங்க பயணிகள் ஓடிட்டாங்க. ஆமா இது என்னடா என்ன கொண்டாடிக்கிட்ட ஓ மாட்டிக்கிட்ட நீ போற என் பாடிக்கிட்ட நான் போறேன் நீ போற என் பாடிக்கிட்ட நான் போறேன். என்னடா பாக்குறது? நான் போறேன் என் பொண்டாடிக்கிட்ட நான் போறேன்
இது நல்லா இருக்குல்ல? உன் பாட்டுக்கு நான் போனா என் பாட்டுக்கு நீ வந்த. சரி என்னையா உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் போறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போறேன். நான் புரிஞ்சேன், என் பொண்டாட்டிக்கு நான் புரிஞ்சேன். அண்ணா இருக்கிறேன். உன் பொண்டாட்டிக்கிட்ட உன் பொண்டாட்டிக்கு நான் புரிஞ்சேன், என் பொண்டாட்டிக்கு நான் புரிஞ்சேன். நீ சொல்றது தப்பு இல்லை. என் பொண்டாட்டி ஒரு தங்கச்சி மாதிரி, உன் பொண்டாட்டி எனக்கு அக்கா மாதிரி. வருஷம் வைக்க போறோம் போயிடும். இதுல பிசிக்கு வந்துருக்கு. அதனால என்ன செய்ய? உன் பொண்டாட்டிக்கு நான் புரிஞ்சேன். அதுக்கு தான் இல்ல இல்லன்னா 4 கேள்வி புரிஞ்சேன்னா பாட்டி பண்ணு. சரி வேகமா கருத்து கொடுக்குறேன். வேக்க மூத்தாதான் வேக்க மூத்தாதான் என்ன செய்யற? காலைல பாட்டி கேள்வி எங்க எங்க என்ன சொன்னா? அதான் சொத்தே இல்லையா? அண்ணா நீ இப்படியே படிக்கிறாங்க போ. உனக்கு பரிசு கிடைக்கும். கண்டுபிடிய பதான பண்டுபிடி சுகுமாரன் ஆனக்காலம் மரமாகும். பிஞ்ச மரம். பிஞ்ச மரம். பிஞ்சு மரம் தான். ஏன்னா பிஞ்சு வரைய பிஞ்சு இருக்கு. அப்படி கிடையாது. பிஞ்ச மரம் அடிக்கடிக்க பிஞ்சு போகும். இவன் இருக்கா போடுறதுக்கு நான் முடிச்சேன், யாருக்கு நான் காவல் எல்லா கடையில ஐயோங்கிற என்னடா காது? ஆமா இல்லடா நீ போய் நிக்க போடா. நீங்க சரி பண்ணிருக்கியா? தங்கங்க அவெல்லாம் பண்ணுறாங்க. செத்த உடம்பு நீங்க உட்காந்துங்க. அதனால அதை பருத்தனால நம்ம நிக்க முடியும். அயோத்தி மாநகரத்து மன்னன். ஆமா அடுத்த பூபதி. ஆமா விவசாய மக்களுக்கெல்லாம் சரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பன்றிகளை விட்டு பன்றிகள்லாம் பயிர்களை சேதமாக ஆமா விட நம்ம அடுத்த போது வில்லு விட போய் அந்த பன்றிகளை மடித்து விட்ட கலைப்பு நாள் அவர் அந்த போது கலைப்பு இருக்கிறார். வேட்டையாடி போராட்டி அழிச்சுட்டு கலைப்பு அப்படி இருக்கின்ற நிலையிலும் அந்த பன்றிகளை அந்த பண்ணி என்ன சொல்லுச்சு? அந்த பண்ணி உன்னை பார்த்து என்ன சொல்லுச்சு? விஷாமத்திற்கு அபயம் ஓடிக்கிட்டே ஏதோ சொல்லிச்சுதான் தெரியல. பகவத சொல்லணும். ஆகையினால இங்கே ஆடவரும் வருவார்கள், சரி பெண்களும் வருவார்கள். ஆமா ஆண்கள் வருவா பொங்கல் வருவா. ஆமா வரும்பொழுது மகர வகை வருவாங்கல்ல, கண்டிப்பா வந்தானா வருகின்ற நேரத்திலே ஆண்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வருவார்கள். கண்டிப்பா வந்தானா. அப்படி வரும்பொழுது வரும்போது ஒரு 30-40 வயசு பொம்பளை என்கிட்ட அனுப்பிடு. சரி ஒரு 70-80 வயசு பொம்பளை நீ பார்த்துட்டு போ. என்ன மனுஷனுக்கு 70-80 பம்பளம்னா உனக்கு அனுப்புறேன். 30-40 நான் பண்ணிருப்பேன். இது சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம் தானே. எத்தனை வயசு தான் அனுப்பு? உங்களுக்கு 70-80 எனக்கு வசதி. ஏன் அதே சொல்லி கொடுக்கும். அதிகம் விடுற மாதிரி இல்லை. அப்படி விட்டு நம்ம அசங்க அர்த்தம் பண்ணிக்கலாம். அது சேர்த்தேன். சில விஷயத்துல என்ன பண்ணுவான்னா கலப்படம் கலப்பலாம், சில இடத்துல கலப்படம் கலக்க மாட்டான். சரி இதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா ஒரே தலைக்கு மகளாக சேரும். ஒண்ணுமே இல்லை. அதனால சரி நான் மகளாக நீ மந்திரி. சரி நீ வந்து அப்ப நீ மந்திரி மாவுராசா, நீ மகராஜா, நீ மாவுந்திரி. என்ன மாவிட்ட என்னது? நீ மகராஜா. சரி நான் மந்திரி. சரியாவது சரியாகுமா? நீ மகாராஜா நான் மந்திரி. மந்திரி கைப்பற்றாங்க. இப்போ நான் மகராஜா. சரி எங்க உட்காரணும்? சினிமாதான் சொல்றேன். மேல உட்காரணும். ஆமா நீ மந்திரி எங்க உட்காரணும்? கீழே உட்காரு. உட்காரு. நீ மகாராஜா மேல, நீ மந்திரி மேல உட்காரணும். நான் மகாராஜா கீழே உட்காரணும்.
இன்னும் வாங்கலையா? என் மாநகரத்தோட மகாராஜா எங்க உட்கார முடியும்? என்னடா யாரு மேடம் ரொம்ப தப்பா சொல்றாரு. நான் தான் மேல உட்காருங்க. நீ மேல உட்காரணுமா? நீ கீழே உட்காருங்க. நான் கீழே உட்காரணும். ஆ. கீழே உட்காரு. ரெண்டு பேரும் கீழே உட்காரு. நீ யாரு? மகாராஜா. மந்திரி மேல உட்காரணும், மகாராஜா கீழே உட்காரணும். அப்படி உட்காரக்கூடாதுண்ணா. இப்ப யார் மந்திரி யார் மகாராஜா? இப்ப எப்படி உனக்கு அறிவு கேட்கிறது. நீ மகாராஜா நீங்க அறிவிச்சியா? இப்ப நீ வந்து மகாராஜா கோபம் ஆகி போகிறோம். கடிச்சு அட்டிட்டு போயிடாம இருக்க. வாய வைக்கவே வாய்ப்புல மந்திரி மகாராஜா யாரு? மந்திரி மகாராஜா நான் மந்திரி மகாராஜா மகாராஜா. ஆமா மந்திரி மந்திரி. ஆமா முறையா போயிட்டு வேணாம். நான் முறையாதான் போறேன். நீங்க வந்ததுனால முறைதெல்லாம போயிடாத. முறை பத்த முருங்க கட்ட முருங்க கட்ட மகாராஜா மந்திரி ஆகணுமா இல்லையா? எது வீவோ அதேடா வீவோ. ஆமா மகாராஜா மந்திரி ஆகணுமா இல்லையா? நீ ஆடுற சரி. நம்ம ரெண்டு பேருக்கும் ஆமா யாது போனா இதே மாதிரி செய்ய பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நிறைய பண்ணலாம். இருந்தாங்க. அது இல்லை. இதுக்கு தான் பெருமை. வளர்ப்பு படி பார்த்தா எங்க பொண்ணு அஞ்சு நான் ஒண்ணு. என் பொண்டாட்டி ஒண்ணு. பொண்ணு பொண்டாட்டி ஒண்ணு இல்ல. பொண்டாட்டி அரை பொண்டாட்டிக்கு அரை பொண்டாட்டிக்கு அரை இருக்கா என்னமோ நீ நாங்க போய் ஒன்னா பார்த்து கணக்குக்கு நீ சொல்ற அரை பொண்டாட்டிக்கு அரை மொத்தம் எனக்கு 7 ரூபாய்க்கு ஒண்ணு ஒன்னே போனே அது சொத்து எல்லாம் அறைய பார்த்து மறக்க வர்றாரு. சொத்து எல்லாம் நான் சொன்ன தெரியுமா தம்பி? நான் சொன்ன தெரியும். சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு சமைக்கிறதுனால ஆமா ரேஷன் கார்டு ஆமா அவர் என்ன சொன்னாரு? அது கடவுளா ஒண்ணு அஞ்சு
புள்ள 2 7 பொண்டாட்டி 1 8 நான் 1 9 அவருக்கு நாளை ஆமா ஆம்பளை வந்தா நீ பக்கத்துல அனுப்பிவிட்டு சரி பொம்பளை புள்ள வந்தா என்கிட்ட விட்டு சரி உழைப்பு அம்மா என்னடா என்னடா தோச்சு எத்தனை நாள் ஆச்சு தோச்சு எத்தனை நாள் ஆச்சு அரும்பு வராது கவனம் இழுக்குது என்ன உடம்பு இல்ல நீ எல்லாம் வந்து யாரு இருக்கா இல்லன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அது பைத்தியம் மகாராஜா அரண்மனையில எங்க போயிருக்காங்க? வேட்டைக்கு போயிருப்பாரு. கானகத்துக்கு தான் நம்ம போகணும். அதனால வேட்டையாடுறதுக்கு எங்க போகணும்னா கானகத்துக்கு போகணும். அப்பா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லி மகாராஜா எங்க இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, துரத்தி மகாராஜா பிடிக்கணும். வாங்கலாம் போடலாமா? அதுதானே போகணும். ஆமா, போகலாம். மாதிரி பார்க்கலாமா? எப்படி போகணும்? போவோமா தோலம்
நீ ஆமா நான் விஷம் ஆடி பண்ணிட்டே கண்ணகத்துக்கு வந்தாச்சு கணவந்த காட்சிகளே வெள்ளி நிலவே கணவனுக்கு போனதல்ல வெள்ளி நிலவே கணவந்த காட்சிகளே வெள்ளி நிலவே கணவனுக்கு போனதல்ல வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகமே கணவந்த காட்சிகளே அப்ப இவர் பேசுறாருல அப்ப கூப்பிடு மகாராஜா பார்க்கணும் மகாராஜா கூப்பிடுங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க நாங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா நாகனி தெய்வக்கண்ணி ஏய் நாகக்கண்ணி இவர் பேச மாட்டேங்கிறார் வாரி யாராவது அப்பா சொன்னார்ல நாகனி தெய்வக்கண்ணி எங்கள் தெரிந்த ஆடல் பாடலை மகராசு முறைக்கு ஆடி பாடி அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கிறோம் மகராசா கூப்பிடுங்க பார்க்கணும் போல இருக்குது ஏங்க 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 இந்த பாருங்க நீங்க ரெண்டு பேரும் முந்திரிட்டாங்க இப்ப நாங்க மகாராஜாவை பார்க்க வேண்டும் 6 நாள்ல போறோம் மகாராஜா ஐயோ தலையை மகாராஜா கூப்பிடுங்க நீங்க யாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ வேலைக்கார நாய் தானே தெய்வக்கண்ணி நாகக்கண்ணி எதற்காக இங்க வந்த தெரியுமா எங்கிட்ட இருந்த பதக்கரை மகாராஜா முன்பதாக காட்டி குடுக்கும் சன்மானத்தோட பெற்று புகழ் வந்திருக்கோம் மகாராஜா கூப்பிடுங்க நாங்க பார்க்க வேண்டும்
உனக்கு தெரிந்த ஆடல் பாடல்கள் மகளை காமிச்சு ஏன் மகளுக்கு போகணுமா? சரி, நான் சொல்லாம மகளை பார்க்க முடியாது. இப்ப மகாராஷ்டிரா காமிக்க முடியுமா முடியாதா? நான் மகளை சொல்லாம இப்ப மகளை மகாராஷ்டிரா காமிக்க முடிஞ்சா காமிங்க, இல்ல நாங்க நேரா போய் பாத்துக்கிறோம். நான் உட்காந்து பார்ப்பேன். நீ மதுரை தானே? அவன் ரெண்டாவது கேட்டு வாங்க போய். ரெண்டு தானே? அவன் நீங்க தமிழ் மகன் இவள் ஒருத்தர் பக்கமா எங்க மகாராஷ்டிரா கூப்பிடுங்க. பேரு வந்தது கோயிலிருந்து கண்ட போது பேரு வந்தது கோயிலிருந்து நீ வந்த போது கோயில் வந்தது கோயில் இருந்தது நான் வந்த போது என்னங்க திடீர்னு காதல் வருது, திடீர்னு ஆஃப் பண்றீங்க. பொருத்தத்தில் ஒன்று நினைச்சேன்
வீடு கட்டவா ஜக வச்ச சாக்க போடவா குடும்பம் என்ன ஒரு ஜீவன் எட்டு விட்டு போக ஆமா எட்டு வைக்க ஒரு வண்ண கோலம் வந்து போற உன்னிடம் அடி கொடுக்க சில இளவீடு கட்டவா அப்படியெல்லாம் வேண்டாங்க. அதாவது இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம். நான் தெய்வலகம், இவன் நாவலகம். நாங்க 2 பேரும் அந்த கோயில புத்திருக்கு பாத்தீங்களா, அங்க உட்கார்ந்துருப்போம். நீங்க என்ன பண்றீங்க? நான் குளிக்க வரல, குளிக்க மாட்டாது ஒரு தெரிஞ்சுட்டாங்க.
ஒரு மனுஷனுக்கு விளையாட்டு